Hi friends, welcome back to Mother Lifestyle channel. என் பேர் சுதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி தோசைக்கு சூப்பரான டேஸ்ட்ல ஸ்பெஷலான இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து புதினா சட்னி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடுபடுத்த தேவையில்லை. எண்ணெய் சேர்த்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உருட்டு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சட்னியோட ஸ்பெஷலுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலை பருப்பு தொடியெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்க, இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம சேர்த்துருந்த 3 பொருட்களையும் எண்ணெயில நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆகுற அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். பருப்பு நல்லா வறுபட்டதும் இது கூடவே அடுத்ததா மீடியம் சைஸ்ல ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இது கூட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா புதினா சட்னிக்கு ஹைலைட்டான டேஸ்டே புளி தான். சுத்தமான புளியை ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல எடுத்துக்கோங்க. புதினா சட்னிக்கு தக்காளி எதுவும் சேர்க்க போறதில்ல, புளியோட ஃப்ளேவர் மட்டும்தான். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷம் இதை வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயத்தோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ அடுத்ததா இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கோங்க. கழுவி சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்ததும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் நல்லா சுருள வதங்கினா போதும். அதிக நேரம் வதக்குனீங்கன்னா இதோட கலர் வந்துட்டு அந்த அளவுக்கு க்ரீனிஷாக கிடைக்காது. அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக பொடியாக நறுக்கின ஒரு சில் அளவு தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதை மிக்சி ஜாரில் ஒரு பிளெண்ட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்ததும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. 1 நிமிஷம் மட்டும் இதில் வதக்கி விட்டால் போதும். கடாயோட ஹீட்டே போதுமானது. வதக்கின பொருட்கள்லாம் நல்லா ஆறினதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மைய அரைச்சி எடுத்ததும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக சேர்த்து துவையல் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்தீங்கன்னா லெமன் சாதம், புளி சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும். அரைச்ச மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நம்ம சட்னி கூட கலந்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துடாம பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்து தாளிப்பு பண்ணிட்டு சட்னியில் சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்ல சுவையான புதினா சட்னி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.